இன்று வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறீர்கள். யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு ஜெபித்தாலும் இன்னும் பதில் வராமல் காத்திருக்கிறீர்களா? தேவனே, இன்னும் எவ்வளவு நாள் என்று உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப சுமை, பணப்பிரச்சனை, உடல் நலம், எதிர்கால குழப்பம், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மட்டும் சுமக்கிற பாரம். இன்று அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த ஜெபம் உங்களுக்காகத்தான். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இன்று இந்த நேரத்தில் உமது சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. வெளியில் நான் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் பல சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். வெளியில் நான் சிரிக்கிறேன், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் கண்ணீர் இருக்கிறது. எல்லாரும் என் வெளிப்புற வாழ்க்கையை பார்க்கிறார்கள், ஆனால் நீர் மட்டும் என் இதயத்தின் ஆழத்தை அறிவீர். ஆண்டவரே, சொல்ல முடியாத கவலைகள் இருக்கிறது, பகிர முடியாத பயங்கள் இருக்கிறது. இரவில் யாருக்கும் தெரியாமல் அழுகிறேன். இன்னும் எவ்வளவு நாள்? தேவனே, நீர் என்னை மறந்துவிட்டீரா என்று கூட சில நேரங்களில் என் மனம் கேட்கிறது. ஆனால் இன்று அந்த எல்லா பாரங்களோடும் உம்மிடம் வருகிறேன். ஏனெனில் நீரே என் தேவன், நீரே என் அடைக்கலம், நீரே என் பாதுகாப்பு, நீரே என் சமாதானம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்று ஆண்டவரே, என் பாரங்களை உம்முடைய கைகளில் வைக்கிறேன். என் குடும்ப சுமை, என் பணப்பிரச்சனை, என் உடல் நலம், என் வேலை பற்றிய அழுத்தம், என் எதிர்காலம் பற்றிய பயம், என் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, உமது பெலனை எனக்கு தாரும், உமது கிருபை எனக்கு தாரும். இந்த காத்திருப்பில் நிலைத்திருக்க உமது உதவி எனக்கு தேவை. என் மனம் கலங்காமல் உமது சமாதானத்தினால் நிரப்பட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும். என் பிரச்சனையை அல்ல, உமது வல்லமையை பார்க்க விரும்புகிறேன். என் கண்ணீரை அல்ல, உமது கிருபையை பார்க்க விரும்புகிறேன். பிதாவே, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, கவலைப்படாமல் இருக்க கற்றுக் கொடுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை இறுகப் பற்றிக் கொள்ள எனக்கு கற்றுக் கொடுங்கள். பதில் இல்லாதபோது விசுவாசிக்க கற்றுக் கொடுங்கள். நான் பல நேரங்களில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறேன். எல்லாவற்றையும் என் சுய பலத்தினால் செய்ய முயற்சிக்கிறேன். ஆனால் இன்று, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நான் என்னை முழுவதும் உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுங்கள். இதன் மூலம் நீர் என்ன கற்றுக் கொடுக்கிறீர் என்று கேட்க உதவுங்கள். என் சோதனை என் சாட்சியாக மாறட்டும். என் கண்ணீர் என் ஜெயமாக மாறட்டும். என் காத்திருப்பு என் அதிசயமாக மாறட்டும். உடைந்து போன சூழ்நிலையில் உமது மகிமை வெளிப்படட்டும். பிதாவே, என் வீட்டை ஆசீர்வதியுங்கள். என் குடும்பத்தை காத்தருளும். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர், என் அன்புக்குரியவர்கள் அனைவர் மேலும் உமது கரம் இருக்கட்டும். சண்டைகள் இருக்கும் வீட்டில் சமாதானம் வரட்டும். கண்ணீர் இருக்கும் இடத்தில் ஆறுதல் வரட்டும். பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் வரட்டும். நோய் இருக்கும் இடத்தில் சுகம் வரட்டும். பயம் இருக்கும் இடத்தில் தைரியம் வரட்டும். இருள் இருக்கும் இடத்தில் உமது ஒளி பிரகாசிக்கட்டும். கர்த்தாவே, என் எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பார்க்க முடியாத நாட்களை நீர் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர். நான் அறியாத பாதையை நீர் ஏற்கனவே தயார் செய்திருக்கிறீர். எனவே நான் பயப்பட மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். நான் தனியாக இல்லை, நீர் என்னுடன் இருக்கிறீர். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்று அதையே செய்கிறேன் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடும் உம்மை நம்புகிறேன். என் திட்டத்தை விட உமது திட்டம் சிறந்தது. என் நேரத்தை விட உமது நேரம் பரிபூரணம். என் விருப்பத்தை விட உமது சித்தம் மேலானது. எனவே நான் உம்மையே நம்புகிறேன். இயேசுவே, என்னை ஆசீர்வதியுங்கள். பொருளில் மட்டுமல்ல, சமாதானத்தில் ஆசீர்வதியுங்கள். உள்ளத்தின் அமைதியில் ஆசீர்வதியுங்கள். விசுவாசத்தில் ஆசீர்வதியுங்கள். உறவுகளில் ஆசீர்வதியுங்கள். உடல் நலத்தில் ஆசீர்வதியுங்கள். என் அழுகையை சாட்சியாக மாற்றுங்கள். என் தோல்வியை சாட்சியாக மாற்றுங்கள். என் வாழ்க்கை உமக்கு சாட்சியாக இருக்கட்டும். சிலுவையில் நீர் செய்த தியாகத்தை நான் திருப்பி செலுத்த முடியாது. ஆனால் நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். என்னை பயன்படுத்தும். என்னை உமது ஆவியால் நிரப்புங்கள். இன்று முதல் என் கவலை அல்ல, உமது சமாதானம். என் பயமல்ல, உமது நம்பிக்கை. என் பலவீனம் அல்ல, உமது பலன். என் திட்டமல்ல, உமது சித்தம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆமேன்.